எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது சங்கீதா என்னங்க வாங்க போன் ரெடி ஆயிடுச்சாங்க போனை கொடுங்க. சங்கீதா போன் ரெடி ஆயிருச்சு. என்னங்க இதுல இருக்க போட்டோஸ் எதுவுமே டேட் ஆகாதுல, கொஞ்சம் சொல்லுங்க. எதுவுமே டேட் ஆகாதுல. ஏன் சங்கீதா காலையில இருந்து இப்ப வரைக்கும் இதேவே கேட்டுட்டு இருக்க? அதுல இருக்க எந்த போட்டோஸும் டேட் ஆகாது. நீ வேணா செக் பண்ணிக்கோ. சரிங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன் சங்கீதா இதுல முக்கியமான போட்டோஸ்லாம் இருக்கா? ஏங்க கேக்குறீங்க? இல்ல நீ தானே எந்த போட்டோஸும் டேட் ஆக கூடாதுன்னு சொன்ன, அதனாலதான் கேக்குறேன். ஆமாங்க, இதுல ஒரு முக்கியமான போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோ எனக்கு ரொம்ப முக்கியங்க. அப்படி முக்கியமான போட்டோ என்ன சொல்லு சங்கீதா. என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. தப்பா நினைக்காதீங்க, போயிட்டு வந்து சொல்றேன். நான் வேணா வந்து டிராப் பண்ணட்டா? இல்லங்க பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். போயிட்டு வரேங்க. சரி சங்கீதா. கடவுளே, நான் உன்னை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். எப்போ அந்த போட்டோவை பார்த்தனோ அப்ப இருந்து என் குழப்பம் தீரவே மாட்டேது. என்னோட குழப்பத்தை சீக்கிரம் தீர்த்து வை. அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். தயவு செய்து என்னை கைவிட்டுறாத. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு? அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த குடும்பம் எந்த உண்மையை மறைக்கிறாங்க? அதை நான் தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். சங்கீதா சொல்லுங்க ஐயர். ஏமா சங்கீதா என்ன ஆச்சு? நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த குழப்பம் என்ன சங்கீதா? என்கிட்ட சொல்லு சங்கீதா. ஐயர், எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு சங்கீதா. என்ன உதவி பண்ணணும்? உனக்காக செய்யறேன். ஐயர், நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்டுறேன். அந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு சொல்றீங்களா? சரிம்மா நீ காட்டு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். சரிங்க ஐயர். இந்தாங்க ஐயர், கேலரியில இருக்கும் ஐயர், நீங்க பாருங்க. சரிம்மா. சங்கீதா இந்த பொண்ணாமா? ஆமா ஐயர், இந்த பொண்ணதான். நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரியலையேமா. இந்த பொண்ணோட பெரிய போட்டோ இருக்கா? நீ சின்ன போட்டோ காட்டுற எனக்கு தெரியலமா. பெரிய போட்டோ இருந்தா காட்டுமா, நான் வேணா பார்த்துட்டு சொல்றேன். இல்ல ஐயர், என்கிட்ட பெரிய போட்டோ இல்ல, சின்ன போட்டோ தான் இருக்கு. நானே இந்த கோவிலுக்கு புதுசுமா. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஐயர் இருந்தாரு, அவர்கிட்ட வேணா நீ கேட்டு பாரு, அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஐயர், அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவரோட போன் நம்பர் தரமா, நீ வேணா கால் பண்ணி பேசு. சரிங்க ஐயர். ஐயர் ரொம்ப நன்றி. பரவாயில்லமா, இந்தாமா போனு. ஐயர் ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. கடவுளே, எல்லாமே உன்னாலதான். உன்னாலதான் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரிய போகுது. இந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மதம்? நான் வேண்டிக்கிறது மட்டும் நிறைவேறுச்சுனா இங்க கோவிலுக்கு 100 குத்து விளக்கு ஏத்துறேன். தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடுத்துரு. போன் நம்பர் தரட்டாமா? கொடுங்க ஐயர். ஹலோ. ஹலோ, யாருமா? ஐயர், இந்த கோவில் ஒரு ஐயர் இருந்தாரு, அவருதான் நம்பர் கொடுத்தாரு. சொல்லுமா, எதுக்காக கால் பண்ணியிருக்க? ஐயர், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். என்ன முக்கியமான விஷயமா? ஐயர், உங்களை நேர்ல பார்க்க முடியுமா? நேர்ல பார்த்து பேசணும் ஐயர். உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்டணும். போட்டோ காட்டி அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும். அதனாலதான் ஐயர் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். சரிம்மா, நீ என்ன பார்க்கலாம். நான் என்னோட வீட்டோட லொகேஷன் உனக்கு சென்ட் பண்றேமா, நீ அங்க வா, நம்ம பேசலாம். சரிங்க ஐயர். வணக்கம் ஐயர், நான் உங்ககிட்ட போன் பேசினல. நீயாமா? வணக்கம். வணக்கம் ஐயர். சொல்லுமா, நீ எந்த போட்டோவை காட்டணும்? இருங்க ஐயர், காட்டுறேன். சரிம்மா. ஐயர், இந்த போட்டோ தான் பாருங்க. இந்த போட்டோவாமா? ஆமா ஐயர், இந்த போட்டோ தான். இந்த பொண்ணா? ஆமா ஐயர், உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா. ஐயர், இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு இருக்கலாமா, வார வாரம் வெள்ளிக்கிழமை வருவா. வார வாரம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வருவா இந்த பொண்ணு. எனக்கு இந்த பொண்ணை நல்லா தெரியுமா. என்ன ஐயர் சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு இந்த பொண்ணை நல்லா தெரியும். அம்மா, இவங்க 2 பேரும் யாரு? இவங்கதாம்மா இந்த பொண்ணோட அண்ணன். ஐயர், என்ன சொல்றீங்க? ஆமாமா, இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேர்த்தோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. எனக்கு நல்லா தெரியுமா. இந்த பொண்ணோட அண்ணனுங்க தான் இவங்க 2 பேரும். அண்ணாவா? அவங்க 2 பேருமா ஐயர்? ஆமாமா, அவங்க 2 பேரும் இந்த பொண்ணோட அண்ணா தான். எதுக்கு நீ இது எல்லாமே கேக்குற? இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல ஐயர், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். எல்லா வருஷமும் இந்த பொண்ணோட பர்த்டேவை சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த பொண்ணோட பிறந்தநாள ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. இவங்க 3 பேரும் அவ்வளோ பாசமா இருப்பாங்க.
ஏன்னா இவங்க வீட்டோட செல்ல பொண்ணே அந்த பொண்ணு தான். ஐயர், இப்ப இந்த பொண்ணு எங்க இருப்பா? நீங்க இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இல்லம்மா, இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிருச்சு. என்ன ஐயர் சொல்றீங்க? ஆமாமா, இந்த பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிடுச்சுன்னு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளவுதாம்மா தெரியும். இந்தாமா. ஐயர், ரொம்ப நன்றி ஐயர். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. சரி ஐயர், நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஐயர் என்ன இப்படி சொல்றாரு? அப்பனா இந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டோட பொண்ணு தான் அவ. ஆதி அண்ணாவோட அர்ஜுன் அண்ணாவோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. ஆனா இந்த பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா இந்த குடும்பம் ஏதோ ஒரு உண்மையை மறைக்குது. அந்த உண்மையை நான் சீக்கிரம் வெளிக்கொண்டு வருவேன். சங்கீதா, நான் கண்டிப்பா அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவேன். சங்கீதா. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னம்மா சங்கீதா, அப்பல இருந்து கூப்பிட்டே இருக்க? நீ ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. எங்கம்மா போயிட்டு வர? கோவிலுக்குண்ணா. கோவிலுக்கா? என்னம்மா நீ கோவிலுக்கு போறேன்னு சொல்ற? ஆனா நக்குல் சொன்னானே நீ கோவிலுக்கு போலன்னு. நீ என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனியாமா? ஆமாண்ணா, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேண்ணா. எங்கம்மா அர்ச்சனை தட்டு? கோவிலுக்கு போறேன்னு சொன்ன, எங்க தட்டு? அண்ணா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனா. அண்ணா நான் ரூமுக்கு போறேனா. சரிம்மா, ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம், போய் நக்குலையும் கூட்டிட்டு வா. ஆ சரிங்கண்ணா. சங்கீதா, சங்கீதா, உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நீ சோகமாவே இருக்க? இல்லைன்னா ஏதோ ஒரு யோசனையாவே இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு? சங்கீதா. என்னங்க சொல்லுங்க. மனசே சரியில்லைங்க, ஏதோ ஒரு யோசனையாவே தான் இருக்கு. சங்கீதா, உனக்கு என்னதான் ஆச்சு? எதை பத்தி நீ யோசிச்சுட்டே இருக்க? சொல்லு சங்கீதா. சொல்றேங்க, எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டுறேன். என்னங்க இத பாருங்க. யார் இந்த பொண்ணு? அதிக் கூடி அர்ஜுன் கூடி இந்த பொண்ணு இவ்ளோ க்ளோஸா இருக்கே. யார் இந்த பொண்ணு சங்கீதா? இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? என்னங்க அது எல்லாமே ஒரு பெரிய கதைங்க. இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சங்கீதா, யாரு? ஏன் உனக்கு தெரியுமா? ஆ தெரியுங்க. தெரியுமா? யார் இந்த பொண்ணு? எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? யார் இந்த பொண்ணு? சொல்லு சங்கீதா. என்னங்க இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஆதி அண்ணாவோடவும் அர்ஜுன் அண்ணாவோடவும் தங்கச்சி. என்ன சங்கீதா சொல்ற? ஆமாங்க, எனக்கு இது கேட்கும்போது ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுதாங்க உண்மை. இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்க? எனக்கு தெரியல சங்கீதா, இது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம இந்த ரூம்ல இருக்கோம்ல, ஆமா. இது அந்த பொண்ணோட ரூம் தாங்க. இங்க பக்கத்துல ரூம் இருக்குல்லங்க, இந்த ரூம்ல தாங்க இந்த போட்டோவை கண்டுபிடிச்சேன். இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போதாங்க பூனை வந்துருச்சு. அப்பதாங்க இந்த போட்டோவும் போனும் உடைஞ்சது. அதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து வச்சுட்டேன். இந்த போட்டோ தான் இதுங்க. நான் இத பத்தி ஒரு ஐயர் கிட்ட கேட்டேன். இந்த ஐயர் கிட்டத்துக்கு இவதாமா இந்த ரெண்டு பேத்தோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வேற சின்ன வயசுல காணாம போயிருச்சாமா. ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. கண்டிப்பா இந்த பொண்ணு காண போயிருக்காது. நான் ஏன் சொல்றேன், நானும் தீபிகாக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போனோம். அப்பதாங்க இந்த பொண்ணு வந்துச்சு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு இந்த பொண்ணு வந்துச்சு. அப்பதான் தீபிகா திட்டிட்டு இருந்தா, ஏன் இந்த மாதிரி வர? இந்த பொண்ணு சின்ன வயசுலயே காண போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அது உண்மை கிடையாதுங்க. இந்த குடும்பம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்குது. என்ன சொல்ற சங்கீதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கே புரியலதாங்க. ஆனா எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இந்த பொண்ணு யாருன்னு கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வருவேங்க. இந்த பொண்ணு காண போச்சா இல்லையான்னு கண்டிப்பா தெரிய வரும். நான் வெளியே கொண்டு வருவேங்க. என்னங்க வாங்க, அது என்ன சாப்பிட வர சொன்னாங்க. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நார்மலா வாங்க. ஆ சரி சங்கீதா. எல்லாரும் ஒட்டுக்கா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மாடி ரொம்ப நாள் ஆச்சுல. அம்மாக்கா ரொம்ப நாள் ஆச்சு. சங்கீதா, சங்கீதா. தீபிகா. சொல்லுடி, என்னடி உனக்கு ஆச்சு? இந்த 2 நாளா நீ ஆளே சரியில்லையே. நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ரூம்குள்ளேயே இருக்க, வெளியவே வர மாட்டேற. என்னதாண்டி உனக்கு ஆச்சு? நகுல், உன்னோட வைஃபுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் உன்னோட வைஃப் ஏதோ ஒரு யோசனையாவே இருக்கா? சங்கீதா அக்கா சொல்லுங்கக்கா, என்னம்மா உனக்கு ஆச்சு? ஏன் நீ சோகமாவே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் ஏம்மா சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா சங்கீதா, ஏன் சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடுமா. சரிங்கண்ணா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. சங்கீதா சாப்பிடு. சரிங்க. என்னங்க? தீபிகா. என்னங்க, என்னால சாப்பிடவே முடியலங்க.
வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. எனக்கு போதுங்க. தீபிகா உனக்கு என்ன அறிவில்லையா? சாப்பிடு தீபிகா, நல்லா சாப்பிடு. வயிற்றுல நம்ம குட்டி பாப்பா இருக்கு, நீ மட்டும் கிடையாது. நீ சாப்பிட்டதா பாப்பாவும் சாப்பிடும். நல்லா சாப்பிடு. சரிங்க, சாப்பிட்றேன். ஐஷு ஊட்டி விடு. சரிங்க, ஊட்டி விடுறேன். ஆதித்யா மச்சான் சொல்லுடா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டா. சொல்லுடா மச்சான். சங்கீதா ஏன் சோகமா இருக்கான்னு தெரியுமா? அவ போன்ல வந்து ஒரு என்னங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சங்கீதா சாப்பிட்டு முடிக்க போறேன். என் கூட ரூமுக்கு வாங்க. நிறைய துணி துவைச்சு வச்சேன், மடிச்சு வைக்கணும். வாங்க. என்னால முடியலங்க, வாங்க. வர சங்கீதா. சரிடா மச்சான், நான் ரூமுக்கு போறேன். ரகுல் நீ என்னமோ சொல்ல வந்தியேடா, என்ன சொல்ல வந்த? என்னங்க, ஊட்டி விடட்டா வேண்டாமா? அவங்க 2 பேரும் துணி மடிக்க போறாங்க. நீங்க சாப்பிடுங்க. சரி ஐஷு. சங்கீதா எதுக்கு கூட்டிட்டு வந்த? என்னங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா? நான் எவ்வளவு டைம் படிச்சு சொன்னேன். ஆதியானா கிட்டே அர்ஜுனா கிட்டே இதை பத்தி பேசாதீங்கன்னு. நீங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த போட்டோ பத்தியும் எதை பத்தி நீங்க யாருக்கிட்டே கேட்க கூடாது. ஏன் சங்கீதா? கேட்டாதான் என்ன? கேட்க கூடாதுங்க. அந்த உண்மையை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் தங்கச்சிக்கும் என்னதான் ஆச்சு? இவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சு போனாங்க? ஒருவேளை இந்த பொண்ணு சின்ன வயசுல காணா போயிருக்குமா? இல்ல வேற ஏதாச்சும் உண்மை இருக்கா? இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் இதை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. சரி சங்கீதா, இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். சரிங்க.